கணக்கு எடுத்துக்கடா. டேய் மொபைலை விடா. என்ன சொல்ல போகிறாங்க தெரியலடா. தம்பி இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கப்பா. அங்கே ஏன் சவுண்டு வருது? புக் எடுத்துக்கிட்டியா? இருக்கிறது 4 பேர். வாட் இஸ் தெர்மோ எஃபிஷியன்சி? குட் மார்னிங் சார். தம்பி வெளில போ. ஏன் சார் நீ வெளில கிளம்பு. வாங்கடா போம். சரி வா வா. நம்ம பேரண்ட்ஸ் நம்மகிட்ட பணத்தை கட்டலை, அவங்களோட நம்பிக்கையும் உழைப்பையும் தான் கட்டுறாங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்க. பரவாயில்ல தம்பிடா. யோ வீட்டில் யாரையா? வெளில வாயா. என்னையா சொல்லி கடன் வாங்கினேன்? இன்ன வரைக்கும் நான் கொஞ்சம் கூட அமௌண்ட் தராமல் இருக்கிறேன். இந்த தரேன் அந்த தரேன்னு வேறு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த வாரத்தில் வேணும். ஃபைன் சார். நான் நம்ம வெள்ளச்சாமி ஐயா பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயாக இருக்கீங்களா? ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு. நீங்கள் உடனே அவள் வீட்டுக்கு தகவல் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹலோ யாரோடா போன ஒரு இடங்காடாடே? ஹலோ ஹலோ ஒரு வேணும் பேச மாட்டேங்கிறான். ஹலோ சொன்னா என்ன வேணும்? அப்பா நைட்டு என்ன சரக்கடா வாங்கினேன்? இப்படி தலைவலிக்குது. இனிமேல் அடிக்கவே கூடாதுடா சார். இப்படி சொல்லி தான் வருஷம் ஒன்று முடிச்சுக்கிட்டே தெரியுறேன். மாறா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே தாத்தா. தாத்தா விடுங்கடா தாத்தாடா. தாத்தா தாத்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே தாத்தா. தாத்தா சொல்லுண்ணா.
தாத்தாவுக்கு என்னம்மா பிரச்சனை இருந்துச்சு? தாத்தா நல்லா தானே இருந்தார், என்னன்னு தெரிலண்ணா, உடம்பு சரியில்லைண்ணா, அதனால இறந்துட்டாங்கண்ணா. அதை ஏம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை? நான் தான் ஃபோன் பண்ணால் நீ தான் எடுக்கவே மாட்டேங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லலை. வீட்டை பற்றி தான் உனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லையா, அப்புறம் ஏன் கேட்குற? கடைசி நேரத்தில் கூட தாத்தா கூட இருக்க முடியாமல் போச்சுமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாத்தா கடன் தொல்லைனால தான் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேண்ணா. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாண்ணா, கடன்காரங்க வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டாங்கண்ணா, அதுலேருந்து தாத்தா ஒரு மாதிரியாகவே இருந்தாங்கண்ணா கொஞ்ச நாளா. தாத்தாவை அப்படி விட்டுட்டேனம்மா. உங்கள் தாத்தா எனக்கு முன்னாடியே தெரியும். உன்னை அந்த காலேஜில் சேர்க்க சொன்னதே நான் தான். அவருக்கு முன்னாடியே ஒரு தடவை கூட முடியாமல் போயிருக்கு. ஆனால் அப்போ கூட அவர் வந்து உன்னையே தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு தவிர அவர் உடம்பை அவர் கவனிச்சுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. சரி விட்றாரா, அவங்க அழாதரா. சரி விடி. கண்ணு கட்டதுக்கு அடுத்து சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணுறது? இப்போ ஃபீல் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இனிமேல் நடக்க போகிறத பார்ப்போம். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? ஹலோ ராம்ஜி சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி நான் ராமுக்கிட்ட வந்து வெள்ளத்தம்மையை தவறி போனதாக சொல்லிட்டேன்யா. நம்மளோட பிளான் படி தாத்தா இறந்ததாகவே இருக்கட்டும். தாத்தா இறந்ததை நினச்சா மட்டும்தான் ராமு வந்து ஒரு கரெக்டான நிலைமைக்கு வருவான். இது வந்து நம்மளோட ஆசை மட்டும் கிடையாது, அவர் தாத்தாவோட ஆசையும் கூட தான்.